ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம், அதாவது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி 50 மினிட்ஸ்க்கு மேலே நம்ம எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் பார்க்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், வாட்ஸ்அப் புதுசாக இந்த ரூல் போட்டிருக்கல பார்த்தீங்கன்னா 15 செகண்ட்ஸுக்கு மேலே உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து வைக்க முடியாது. ஸோ அதுக்கு மேலே வந்து நம்ம எப்படி வந்து செட் பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அது வந்துட்டு நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து பண்ண முடியாது. ஸோ அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ அந்த அப்ளிகேஷன் மூலிமா தான் வந்து நம்ம வந்து அந்த ஸ்டேட்டஸ் வந்து செட் பண்ண முடியும். ஸோ அந்த அப்ளிகேஷன் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸாகா அப்படின்னு சொல்லிட்டு ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ப்ளே ஸ்டோர் போய் கூட ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்க. அப்படி இல்லைனா வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ லிங்க் மூலமாக கூட நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ ப்ளே ஸ்டோரில் தான் இருக்கேன். ஸோ அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா தெரியும், அவுட் ஆஃப் 5க்கு வந்து 4.4 வந்து ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ரேட்டிங் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு பெஸ்ட்டான ஒரு அப்ளிகேஷன் தான். ஸோ அதாவது ஸ்டேட்டஸ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் செட் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டான அப்ளிகேஷன் தான் இந்த அப்ளிகேஷன். ஸோ இது எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா கெட் ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கேட்கும். ஸோ அந்த கெட் ஸ்டார்டட் வந்து கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரேஜ்க்காக சில அலோவ்ஸ் கேட்குது. ஸோ இந்த அலோவ்ஸ்லாம் நீங்கள் வந்து கொடுத்துருங்க. ஸோ நார்மலாக எல்லா அப்ளிகேஷனும் கேட்குற ஒரு அலோவ்ஸ் தான் அது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அலோவ்ஸ்லாம் வந்து கொடுத்துருங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஸோ ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா 2 வாட்ஸ்அப் யூஸ் பண்ணாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் வாட்ஸ்அப் ஒன்று யூஸ் பண்ணுறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நார்மல் வாட்ஸ்அப் ஒன்று யூஸ் பண்ணுறேன். ஸோ அது மாதிரி வந்து நார்மல் வாட்ஸ்அப்பே சில பேர் வந்து 2 யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி 2 யூஸ் பண்ணால் இங்கே இந்த இடத்துல வந்து 2 டிஸ்பிளே ஆகும். ஃபஸ்ட்டு ஒன்று இருக்கிறது ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப்பு. ஸோ செகண்ட் ஒன்று இருக்குது செகண்ட் வாட்ஸ்அப்பு. ஸோ நீங்கள் எந்த வாட்ஸ்அப்பில் நீங்கள் செட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த வாட்ஸ்அப் வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி உள்ளே பார்த்தீங்கன்னா ப்ரைவசி பாலிசின்னு இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து டேர்ன் ஆன் பண்ண சொல்லும். ஸோ டேர்ன் ஆன் டேர்ன் ஆஃப் இருக்குது. ஸோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து டேர்ன் ஆனில் வச்சிங்க. ஸோ வேண்டாம்னா டேர்ன் ஆஃப் கொடுத்துருங்க. நான் நோட்டிஃபிகேஷன் வேணும்னு கொடுத்துருக்கேன், டேர்ன் ஆனில் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன பார்த்தீங்கன்னா என்னோடய கேலரியில் இருக்கிறது ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இதில் வேணுமா கூட நம்ம ஏதாவது ஒன்று செட் பண்ணிக்கலாம். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், வீடியோ ஸ்டேட்டஸு ஆடியோ ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்கும். ஸோ நீங்கள் வீடியோ வேணுமாலும் வீடியோ வச்சுக்கலாம், இல்லை ஆடியோ வேணுமாலும் நீங்கள் ஆடியோ வந்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து வீடியோ வந்து செட் பண்ண போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஸோ இந்த வீடியோ ஸ்டேட்டஸ்ன்னு இருக்குது. ஸோ வீடியோ ஸ்டேட்டஸ்க்குள்ளே நான் வந்து போகிறேன். வீடியோ ஸ்டேட்டஸ்க்குள்ளே போனால் அந்த என்னோடய கேலரியில் இருக்கிற வீடியோஸ்லாம் அதில் வந்து காமிக்கும். ஸோ இதில் வந்து நான் எது வேணுமாலும் நீங்கள் செலக்ட் பண்ணி நான் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து நான் இதை வந்து நான் செட் பண்ண போகிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா தெரியும், 15 செகண்ட்ஸுக்கு மேலே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 1.06 வரைக்கும் இருக்குது, செகண்ட்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம வந்து செட் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே கீழே பார்த்தீங்கன்னா டவுனில் பார்த்தீங்கன்னா ஷேர் டு வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் ஷேர் டு வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லிருக்கும். ஸோ அது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே இங்கே பார்த்தீங்கன்னா அதர் ஆப் வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கேட்கும். ஸோ நம்ம வந்து வாட்ஸ்அப் செலக்ட் பண்ணிக்கணும். வாட்ஸ்அப் செலக்ட் பண்ணிட்டு உள்ளே போனால் இங்கே பார்த்தீங்கன்னா மை ஸ்டேட்டஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா மை ஸ்டேட்டஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இங்கே ஏரோ மார்க் இருக்கும். கீழே டவுனில் பார்த்தீங்கன்னா ஏரோ மார்க் இருக்கும். அந்த ஏரோ மார்க் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோ வந்துட்டு உங்களுக்கு வந்து செட் ஆயிடுச்சு. 15 செகண்ட்ஸில் வந்து அதுவே ஃபிட் ஆகி உங்களுக்கு வந்து ஃபுல் வீடியோஸ் வந்து செட் ஆயிடுச்சு. ஸோ நார்மலாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் செட் பண்ணால் ஒவ்வொன்றா இங்கே அதை கரெக்டாக உங்களுக்கு அந்த கண்டினியூட்டி வந்து கரெக்டாக வராது. ஸோ இது மூலிமா நீங்கள் வந்துட்டு செட் பண்ணால் கண்டினியூட்டி உங்களுக்கு கரெக்டாகி உங்களுக்கு ஃபுல் லென்த் வீடியோ எவ்வளோ வேணுமோ அந்த லென்த் வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து செட் ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ செகண்ட் வீடியோ, தேர்ட் வீடியோ, ஃபோர்த் வீடியோ, நான் ஒரு ஃபைல் தான் செலக்ட் பண்ணேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே கண்டினியூவாக வந்து அந்த 50 செகண்ட்ஸுக்கு ஃபில்ட் ஆகி கண்டினியூவாக வந்து உங்களுக்கு வந்துருச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்குது, உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம். மீண்டும் நல்ல ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் உங்களை எல்லாம் சந்திக்கும். தேங்க்யூ ஸோ மச்.